அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JBL Infinity Glide 100 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா டீப் பேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீப் பேஸ் வந்து உண்மையாலும் இருக்கா இல்லை வந்து சும்மா பேர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா, சும்மா டாப் டு பாட்டம் பார்த்துடலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, சும்மா இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த ஹெட்செட்டை வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா, டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டோட லிங்க் இருக்குது, அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்டோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து சேரும். கேஷ்பேக் கண்டிப்பாக இருக்குது, அதாவது அமேசான் பே பேலன்ஸ்க்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 900 ருபீஸ் வருது. பட் இப்போ அதோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. அந்த லிங்க் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து நமக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான், திருவள்ளூரில் தான் பார்த்தீங்கன்னா இது நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு கைக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேஸில் ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். எங்கேருந்து அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்படி சைட்லேயே அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். எப்படிங்க இப்படி எப்படி எது முன்னாடி பக்கம் தெரில, இதுதான் முன்னாடி பக்கம்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ வந்து பாக்ஸை வந்து அப்படியே சைடில் போடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டக்குன்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே வந்து கீழே இருந்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கு. நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஹெட்செட் வாங்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் ஒரிஜினலா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஹெட்செட்டை வந்து 2000 ரூபாய் ஹெட்செட்டு வெறும் 500 ரூபாய்க்கு வாங்கினடா அப்படின்னு காமிச்சான். அப்புறம் தான் அது தெரியுது, அது ஃபன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது டூப்ளிகேட்டாக வாங்கியிருக்கான். அது கடையில் தான் வாங்கினோம், அமேசானில் வாங்கல, அது கடையில் தான் வாங்கியிருக்கான். ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஓப்பனிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நான் படித்து சொல்லிடுறேன். Infinity Glide 100 ஒயர்லெஸ் இன்இயர் ஹெட்ஃபோன் சொல்லியிருக்காங்க. டீப் பேஸ் சவுண்ட், அதை தான் இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால், அங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கால் ஆன் ஆகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதோட வெர்ஷன் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பட்டன் இருக்கும். ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அப்புறம் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸு, சுவிட்ச் ஆனு, சாங்கை வந்து ப்ளே பண்ணுறது, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஹெட்செட்டில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா, எவ்வளோ நேரத்துக்கு வருது அப்படின்னு. மேக்னெட்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அந்த 2 ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, வச்சோன்னா ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பட்டன் சொல்லியிருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபிட், காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல், டேப்லெட், லேப்டாப் இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா, எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட MRP ரேட் பார்த்தீங்கன்னா 3000 சொல்லியிருக்காங்க. இது வெறும் நான் 900 தான் வாங்கியிருக்கேன். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். கீழே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கத்தியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னடா மொத்தமாக ஹெட்செட்டே அவ்வளோதான் இருக்கோ, அவ்வளோதான் இருக்குது, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கணும். பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி நீட்டாக வருது. பரவாயில்லையே, நல்லா லென்த்தாக தாங்க இருக்குது. நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், நல்லா லென்த்தாக இருக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்படி வந்து கழுத்தில் போட்டுக்கணும். சரிங்களா, அந்த ஒரு நெக் பேண்ட் மாதிரி இருக்காது, இது வந்து ஒயர் மாதிரியாக தான் இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான், வெயிட் இருக்கிறதே தெரியாது. இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சும்மா அப்படியே போட்டுக்கலாம், டீசெண்டாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து கரெக்டாக போட்டுக்கிறேன்னா அதுதான் கேள்வி. சரிங்களா, இப்போ வந்து ரைட்டில் போட்டுருக்கேன், கரெக்டாக போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டப்பா மாதிரி விட்டுருக்காங்க. சரிங்களா, இங்கே ஒரு டப்பா, இங்கே ஒரு டப்பா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2ல் எது ஒர்க் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா இதில் வெறும் சர்க்கியூட் தான் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்குது. அப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது அப்படிங்க. அப்போ வந்து சர்க்கியூட்டை வந்து ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஹீட் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை. இதோட சைடில் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து சார்ஜர் நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, இதில் சார்ஜர் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இருங்க, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உள்ளே வந்து எல்லோ அண்டு
பிளாக்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கலர்ஸ் மேபி அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்ட் லிங்க் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபோ சொல்லிடுறேன். இதோட சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இந்த சார்ஜர் லிங்க் கரெக்டாக வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு ஸ்கேல் அளவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி போட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். இதோட வாரண்ட்டி பீரியட் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 1 இயருக்கு இருக்குங்க. 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். நான் அந்த வாரண்ட்டி கிளைம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கிளைம் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஹெட்செட் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும், சரிங்களா? அதை வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா வாரண்ட்டி அப்போ அது வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேக் தான் இந்த டேக் தான் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேங்க. ஆன் பட்டனே எனக்கு எப்படின்னு தெரில. ஃபஸ்ட்டு காதில் வச்சு ஆன் பண்ணுறேன். ஓகே, பவரிங் ஆன் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடில் தான் மேக்ஸிமம் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் காதில் வந்து இது ஃபில் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்னு போட்டிருக்கு. ஓகே டன். இப்போ வந்து நம்ம மொபைலில் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதில் தான் இன்ஃபினிட்டி கிளைட் 100 அப்படின்னு வந்து இதில் டிடெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேரிங் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகிருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது எப்படி நல்லா பேஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, பேஸ் வந்து பயங்கரமாக வரும் அப்படின்னு. அந்த பேஸ் வருதா அப்படிங்கிறது வந்து நான் இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து டாப் டக்கர் இருக்குது. மேபி ஜியோ 7 அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, சூப்பர். டாப் டக்கர் சாங் இருக்குது, ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே ஆகுது. அப்படியே ஒரு ஹெட்செட் உங்களுக்கு வைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து டீப் பேஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல் சவுண்டு தான் வச்சுருக்கேன். எரிச்சல்லாம் எதுவுமே இல்லை. இந்த தலை வலிக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்றுமே புரியல. தமிழில் போடுற இது வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வைக்கிறேன். நல்லா பேஸெல்லாம் ஓகே, உண்மையாக சூப்பராக இருக்குங்க. அதில் மென்ஷன் பண்ண மாதிரியே டீப் பேஸ் இருக்குது, பேஸ்லாம் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. போட்டில் கூட இந்த மாதிரி பேஸ் வருமா எனக்கு தெரியல. இதில் நல்லா பேஸ் வருது. ஓகே, இதுக்கு மேலே காப்பிரைட் காரணத்தால் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, உண்மையாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இந்த ஹெட்செட் நல்லா இருக்குங்க. நான் நினச்சதை விட சூப்பராக தான் இருக்குது. ஓகே டன். இப்போ வந்து இந்த ஹெட்செட்டோட ரிவ்யூ என்ன கேட்டால் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது வந்து காற்றுல பறக்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பேட்டரி நல்லா வெயிட்டாக இருக்குது, அதனால் களத்துலேயே தான் மாட்டிகிட்டு இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த வீடியோ இப்போ முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அழுத்திக்கங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் எல்லா புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கூட இருக்கிற அந்த பெல் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிறது வந்து நேற்று எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஆல் அழுத்தினீங்கன்னா தான் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருமா. நீங்கள் சும்மா பெல் அழுத்தினா வராது, அதையும் சேர்த்து அழுத்திடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.